ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து யூஎஸ் ரிட்டர்ன் வந்ததை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்களுடைய பிளான் என்னென்னா ட்ரிச்சி டு மும்பை, மும்பை டு பாரிஸ், பாரிஸ் டு டாலஸ், அதுக்கப்புறம் கல்பனா அக்கா வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பென்டன்வில் 5 hours ட்ரைவ் பண்ணி வந்துடலாங்கிறது தான் பிளான். ஸோ எல்லாருக்கும் வந்து பாய் சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப ஹெவி ஹார்ட்டோடு வந்து ஃப்ளைட் ஏறணும். எப்போவுமே ரிட்டர்ன் ஃப்ளைட் வந்து ரொம்பவே ஹார்டஸ்ட். ஏன்னா நம்ம வித்யுத்தும் ரொம்பவே அப்செட் ஆகிடுவான், அவனை அழுதுகிட்டே இது பண்ணுறது. இந்த தடவை இன்னுமே ஹார்டாக இருந்தது. ஏன்னா யூஸ்வலி கேனடாவில் வந்து எவ்ரி அதர் இயர் அம்மா அப்பாவோ சித்ராமோ மாற்றி மாற்றி வந்துட்டுருப்பாங்க. இங்கே யூஎஸ் வந்துட்டு வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் வீசா இல்லை, எப்போ வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதோட மனசு கனமாகவே வந்து மும்பை ஏர்போர்ட் வந்தோம். பட் லக்லி என்னென்னா மும்பை ஏர்போர்ட்டில் அம்மாவோட சிஸ்டர் வந்து ரமா, சித்தி, சித்தப்பா, அப்புறம் அக்கா, பேர் எல்லாரும் வந்து ஏர்போர்ட்டில் வந்து எங்களை பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் மூடை லிஃப்ட் பண்ணிச்சு. அக்கா வந்து ஃப்ராங்கி, வடா பாவ், அப்புறம் வித்யுத்துக்கு ஃப்ரைஸ், அப்புறம் வந்து எனக்கு பால்கோவா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தட் வாஸ் ஸோ ஸ்பெஷல். ஸோ அவங்கள மும்பையில் பார்த்தது கொஞ்சம் மூட் லிஃப்ட் பண்ணிச்சு. இல்லைனா அந்த நெக்ஸ்ட் 2 ஃப்ளைட்ஸ் வந்து ஏன்னா நமக்கு மென்டலாக மூடு சரியில்லைன்னு வைங்களேன், 2 குழந்தைங்களோட போகும்போது இன்னுமே எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் அவங்கள பார்த்தது ஒரு எனர்ஜி கிடச்சிது. அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மும்பை ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு எங்களோட ஃப்ளைட்டுக்கு வந்து நிறையா டைம் இருந்தது. நிறைய பேர் பயமுத்தி விட்டுருந்தாங்க. என்னென்னா இந்தியா ஏர்போர்ட்லேயே வந்து டீடைன் பண்ணுறாங்க, சிலருக்கு வந்து யூஎஸ்க்கு வந்து வர்றதுக்கு இது பண்ணுறாங்க, லாங்கர் க்யூஸாக இருக்குன்ற மாதிரி. ஸோ அதனால் நாங்கள் பயந்துக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக அக்காக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா கொஞ்சம் ப்ரெட்டி குவிக் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எங்களுக்கு 1 o'clock தான் ஃப்ளைட்டுங்கிறனால அரௌண்ட் 11 o'clock போல் கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி இந்த தடவை ராம் எனக்கு ஃபுல்லாக வாங்கியே கொடுக்கல. நம்ம குட்டீஸோட பிஸியாக போனதுனால அமையவே இல்லைன்னு சொல்லிட்டு பானிபூரி வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் மோமோஸ், அப்புறம் வித்யுத்துக்கு கொஞ்சம் ஸ்நாக் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறியாச்சு. ஸோ ஏர் ஃப்ரான்ஸ் போர்ட் பண்ணுறதும் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக ஃப்ளைட் ஏரியாச்சு. ஸோ எடுத்தோடனே ஒரு ட்ரிங்க் கொடுத்தாங்க. குட்டீஸ் 2மே கொஞ்சம் தூங்கிட்டாங்க, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து மீல் வந்தது. ஸோ இந்த மீல் பார்த்தீங்கன்னா அது பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறதா இல்லை டின்னர்னு சொல்கிறதான்ற மாதிரி 2 கட்டனாக இருந்தது. ஊத்தப்பம், இட்லி, சாம்பார் எல்லாம் வந்துருந்தது. ஸோ இட் வாஸ் குட். என்னென்னா நம்ம இந்தியாவிலேருந்து ஃப்ரான்ஸ் போகிறப்ப வந்து எல்லா இதுலேயும் தயிர், நல்ல தயிருங்க. நம்ம வெனிலா யோகட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம தயிர் கொடுத்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு வந்ததுக்கு வந்து அந்த தயிர் சாப்பிட்றது அம்மாடின்னு இருந்தது. அதுக்கப்புறம் பாரிஸ் வந்ததுக்கப்புறமா டெர்மினல் சேஞ்சுக்கு ஒரு ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தது. வித்யுத் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுலையும் இஷ்யூஸ் இல்லாமல் நல்லபடியாக இருந்தது. இந்த ஃப்ளைட் ஃபுல்லாக வித்யுத் தூங்கவே இல்லை. ஸோ அவங்களுக்கு கிட்ஸுக்கு கொடுத்த அந்த டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்க்ரீன் டைம் தான். நானும் வந்து சான்வி குட்டி வந்து செகண்ட் ஃப்ளைட்லேயே கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டாங்க, டயர்ட் ஆகிட்டாங்க போல். ஸோ நல்லா படம் பார்த்துட்டு வந்தேன். ஃப்ரீக்கியர் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு. இதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃப்ரீக்கி ஃப்ரைடேன்னு சூப்பராக இருக்கும். ஸோ எப்படின்னா அம்மா பொண்ணு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, திடீர்னு வந்து அவங்களுடைய சோல்ஸ் ஸ்வாப் ஆகிடும். ஸோ அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் they will get back to normalங்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். அண்ட் அதோடைய நெக்ஸ்ட் பார்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு லஞ்ச் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா தால் பாலக், அப்புறம் வந்து நவரத்தன் புலாவ், அதுக்கப்புறம் வந்து கோபி ஆலு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோட்டிங்கிற பேரில் 2 கொடுத்துருந்தாங்க. இட் வாஸ் ஸோ ஹார்ட் டு பைட். அதுக்கப்புறம் வந்து ரைத்தா இருந்தது அண்ட் தயிரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ தயிர் அகெயின் பாடான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் இருந்தது அண்ட் கூடவே வந்து பன், ஜாம் அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜெய்ஷேகா வந்து எங்களுக்கு ரோட்டி பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஜாம்லாம் கொஞ்சம் அதுக்கு ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு பன் வித்யுத்துக்கு வந்து கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ரோட்டி எடுத்து நாங்கள் ஜாம் தடவி வந்து வி என்ஜாய்ட். அக்கா கொடுத்தது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஃப்ளைட் வந்து ஒரு ஸ்நாக் கொடுத்தாங்க. இட் வாசன்ட் தட் குட், பட் ஓகே. கம்பேரிட்டிவ்லி அதாவது ஆன்வர்ட் ஜேர்னி ஃப்ரம் யூஎஸ் டு இந்தியா இன் ஏர் ஃப்ரான்ஸை விட ரிட்டர்ன் ஜேர்னியில் ஃபுட் வாஸ் ஓகே. இந்த லாஸ்ட் ஃபுட்டு தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது, மற்றபடி ஓகே. ஸோ ஃபைனலி வந்து டாலஸ் வந்து சேர்ந்தாச்சு. ரொம்பவே டயர்டாக இருந்தது. கல்பனாக்காலாம் வந்து ஏர்போர்ட்டுக்கே வந்து ரிசீவ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் வந்து ஃபுல் டயர்ட் மோடு. ஸோ நான் அப்படியே ஒரு பேசக்கூட எனர்ஜி இல்லாமல் வந்தேன். அக்கா வந்து குட்டி வந்து முடி இறக்கி காது குத்தி வந்திருக்கான்னு சொல்லிட்டு கோலெல்லாம் போட்டு அப்புறம் வந்து ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் சூப்பராக சாப்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹார்ட்டியான ஒரு புலாவ், சப்பாத்தி, சன்னா சூப்பராக இருந்தது. நாங்கள் லேண்ட் ஆகிற அன்றைக்கி தான் வந்து சான்வி குட்டியோட ஆக்சுவல் பர்த்டே. ஸோ அதனால் வந்து அக்கா இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கில்ட், ஏன்னா ஃபஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாத மாதிரி நமக்கு டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சுன்ட்டு. பட் அக்கா இந்த மாதிரி பண்ணி ரொம்பவே வந்து ஸ்பெஷல் ஆக்கிட்டாங்க. வித்யுத்தும் பேடாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே. ஸோ அதனால் அவனுக்கும் ஒரு கேக் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அக்காவோட பொண்ணு ஹாஷி குட்டி தான் வந்து எல்லாம் பிளான் பண்ணி பண்ணதாக சொன்னாங்க. லைக் இந்த கேக் வித்யுத் பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும்னு சொல்லிட்டு அக்கா அண்ட் குட்டீஸ் ஹாஷிகா அண்ட் சஷ்வத் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த மாதிரி சூப்பராக டெக்கரேட் பண்ணி வந்து ரொம்பவே வந்து வித்யுத் அண்ட் சான்வி பர்த்டேவை வந்து ஸ்பெஷல் ஆக்கிட்டாங்க. இந்த பியூட்டிஃபுல்லான ஜெஸ்டருக்கு நான் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். ஏன்னா ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும்ல, ஸோ ஃபஸ்ட் பர்த்டே ஒன்றுமே பண்ணலையேன்ற மாதிரி. பட் அது போகிற மாதிரி இவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ரொம்பவே வந்து ஸ்பெஷல் ஆக்கிட்டாங்க.
நெக்ஸ்ட் டே மார்னிங் அடுத்த ஜெட்லாக் வந்து வரதுக்கு முன்னாடி சீக்கிரமாக காலையிலே கிளம்பிடலான்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ அக்கா வந்து சொல்ல கேட்காம காலையில் 3:30க்கெலாம் எழுந்து காஃபி இட்லி எதுக்கும் இருக்கட்டும் கையில் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. லக்கிலி அவங்க கொடுத்ததுனால எங்களுக்கு ஃபஸ்ட்டியாக போச்சு. எங்கள் கார் வந்து ரெண்ட் பண்ண கார் பிரேக் டவுன் ஆகி வேறு கார் பிடிச்சி நாங்கள் ரிட்டன் வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 8 hours ஆகிடுச்சு. 5 hour ஜர்னியில் ஒரு 3 hour எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. சேம் வீக்கே நாங்கள் அமிச்ச பார்சல்ஸ்லாம் வந்துருந்தது. ஸோ என்னென்ன ரிட்டன் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பொடி வகைகள் நாங்கள் ஊர்லேருந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து மில்லட் பாஸ்டாஸ், அப்புறம் வந்து வத்தல், அப்புறம் வந்து குட்டி குக்கர் வந்து கொஞ்சம் இந்த வாஷர்லாம் போயிருந்தது. ஸோ அம்மா வந்து லாஸ்ட் டைம் வந்த போது எடுத்துகிட்டு போயிட்டு சரி பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா சானு குட்டிக்கு இனிமேல் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து குக்கர், அப்புறம் வந்து குட்டி குட்டி பாத்திரம், அந்த குட்டி குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி உள்ள குட்டி குட்டி டவராஸ்லாம் என்கிட்ட இல்லை. சரி, அதனால் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டது. அப்புறம் எல்லாரும் வந்து ஆசையாக அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க அண்ட் அவ்வளோ டாய்ஸ் குட்டீஸ்க்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. சரி, அதெல்லாம் வந்து விட்டுட்டு வரதுக்கு மனசு வரல. சரி, அதனால் அதெல்லாமே எடுத்துக்கிட்டு வந்தோம். ஸோ அதனால தான் வந்து ஒரு 4-5 பாக்ஸ் கொரியர் பண்ணுறாப்புல ஆகிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு கையில் வந்து அந்த 23 kgs பேக் கொண்டு வர முடியாத ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் பிகாஸ் ஆஃப் த டொமஸ்டிக் ஃப்ளைட். ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து கொரியர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். கொரியர்ஸுமே ரொம்ப நீட்டாக வந்து பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸ்லாம் தவிர கொஞ்சம் பூஜா ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் வந்து வித்யுத் வந்து இந்த பிளாக் ஸ்கெட்சை மட்டும் வந்து காலி பண்ணுவான். ஸோ இந்தியாவில் வந்து 300 rupeesக்கு வந்து 10 sets of 10 பிளாக் அந்த மாதிரி இருந்தது. சரி, அதை ஒன்று வாங்கி போட்டுருவோன்ட்டு அதை போட்டுட்டு அப்புறம் புளிக்காய்ச்சல், இந்த மிக்ஸ் அந்த மிக்ஸ் அதெல்லாமும் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் வந்து மாமியார் வந்து அவ்வளோ பொடி பண்ணியிருந்தாங்க. ஸோ முளை விடுறது வந்து முளை விட்டு, அப்புறம் சன்ட்ரை பண்ணுறது சன்ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் சன்ட்ரை பண்ணால் சத்து போயிடுங்கிறது வந்து கையால் வறுத்து அரைச்சின்னு அவ்வளோ பொடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதாவது உடம்புல தேய்ச்சிக்கிறதுக்கு பாசி பயிறு, கஸ்தூரி மஞ்சள் பொடி ஆகட்டும், சாப்பிட்றதுக்கு வந்து சத்து மாவு, அப்புறம் முளைக்கட்டின ராகி இதாகட்டும், அப்புறம் வந்து புதினா பொடி, கருவேப்பிலை பொடி, கொத்தமல்லி பொடி, முருங்கைக்கீரை பொடி அப்படின்ட்டு அவ்வளோ பொடிகள் வந்து அரைச்சி கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்னென்னா இப்போ வந்து இருக்கிற அந்த யூஎஸ் ட்ராவல் இதனால இது எல்லாத்தையும் வந்து எங்கள் சூட் கேஸில் கொண்டு போனால் ஏதாவது தூக்கி போட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு யூஎஸ்க்கு வருது இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இது கொரியரில் அமிச்சிட்டேன். ஸோ கொரியரில் அமிச்சா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ எல்லாமே நல்லபடியாக வந்து சேர்ந்தது. அம்மாவே மாமியாரே எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கடி, நாட்டில் சாம்பார் பொடியாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவ்வளோ முடியாதோடையும் அவ்வளோ சாம்பார் பொடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நிறைய மெமரிஸோட நிறைய மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸோட ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. அடுத்து எப்போ போவோன்ட்டு காத்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். டேக் கேர். பாய்.